சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் ஹவுஸ். இப்போ 3 டோர் இருக்கா, 3 ரூம். ஸோ நாங்கள் இந்த லாஸ்ட் ரூம் தான் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்கோம். தந்துட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 14 ஆச்சு, ஜூலை மாதம் டே 14. ஸோ உங்களுக்கு வந்து சவுதி அரேபியா ரியாத்தை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுதியை பற்றி தெரிஞ்சுக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். சப்போஸ் நீங்கள் மேபி ஒர்க் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ டவுட்ஸ் இருக்கும், நம்ம சேனல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் இருக்குது, உங்களுக்கு சவுதியை பற்றி எதாவது வேறு எதாவது பேசணும், தெரிஞ்சுக்கணும், வேலைக்கு வரீங்க அதை பற்றி எதாவது தெரியணும்னா நம்மளுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ வேலை கிளம்பியாச்சு, இன்றைக்கி டே 14. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ நம்ம நேற்று நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக 15 பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி மேபி 15 தான் பண்ணணும்னு நினச்சி போகிறேன். பார்க்கலாம் எப்படின்னு, எனக்கு ஒன்றுமே தெரில. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு புதுசாக ரெடி பண்ணி தந்திருக்காங்க எங்களோட பைக்கை நிப்பாட்டுறதுக்காக. ரொம்ப வெயில் அடிக்க அப்படிங்கிற அதேமாதிரி வாஷிங் மிஷின் சைடும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இதாக இருந்துச்சு, அதுக்கு ரெடி பண்ணி தந்துட்டாங்க. ஸோ கடந்த ஒரு 4 நாளாக நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். வீடியோவும் சரி, தம்ப்நெயிலும் சரி, கொஞ்சம் ஒரு மாதிரி முந்தையதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்டேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ எத்தனை பேருக்கு அது பிடிச்சிருக்கு, அந்த வீடியோ எடிட்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காகனா சரி, நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக போட்டு பேசிட்டு ரொம்ப அதிகமாக பேசிகிட்டு இருந்து இப்போ கடைசியில் பார்த்திங்கன்னா எடிட்டிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டீம் வச்சுருக்கோம். இப்போ ஒரு டீம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்கோம், சரிங்களா? மேபி அது ஒரு பிவிஆர் டீம் மாதிரி வச்சிங்களேன், அந்த மாதிரி ஒரு டீம் இப்போ வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ எடிட்டிங்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், டிரான்ஸ்லேஷன் எல்லாமே பாருங்கள். வியூஸ் மேபி நம்மளுக்கு எப்போ வர்றாங்க, அதில் பிரச்சனை இல்லை. 10,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருங்க, 1000 வியூ போகிறது தான் பெருசு. அதே மாதிரி அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, சரிங்களா? ஸோ செம்மையாக போய் எடுக்கிறோம், போய் கொடுக்குறோம். KFC ஃபஸ்ட் ஆர்டர். அதான் நம்மளுக்கு அந்த லைனை தவிர வேறு எங்கேயுமே முதல்ல ஆர்டரே கிடைக்காது. ஒன்று ஹர்டிஸில் கிடைக்கும், இல்லைன்னா KFCயில் கிடைக்கும், இல்லைன்னா அப்படி வேறு இடத்துல கிடச்சிட்டே இருக்கும். ஸோ KFC, ஜான் பர்கர் எல்லாமே நம்ம ஏரியா தான் அது. அதனால் அங்கே தான் முதல்ல ஆர்டர் கிடைக்கணும்னு இருக்கும் எப்போவுமே. நிக்கில், இப்போ தான் வந்தோம், கரெக்டாக வந்து உட்கார்ந்தோம். எத்தனை மணிக்கு வந்து உட்கார்ந்தோம்? 12:40க்கு உட்கார்ந்தோம். இப்போ 12:46 ஆர்டர் கிடச்சிட்டு. சரி, கரன்னு போயிட்டு வாங்கிட்டு கஸ்டமர்கிட்ட கொடுப்போம். அதான் நமக்கு ஆர்டரு. ஸோ டெலிவரி பாய்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வழியாக உள்ளே போகக்கூடாது. நம்மளுக்கு இந்த டெலிவரின்னு போட்டிருக்காங்களா, இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். ஸோ போயிட்டு ஆர்டர் நம்பரை சொல்லி ஆர்டர் வாங்கிட்டு கிளம்ப வேண்டிதான். பெப்சி 7 சரி 7 எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டிதான். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போனால் 3 கிலோமீட்டர் தான், 3 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. கிளம்புவோம். ஸோ பைக் தான் பாவங்க, வெயிலே இன்றைக்கி உட்காரும்போது பயங்கரமாக சுடும். என்ன பண்ண, வந்தாச்சு. கழுதைக்கு வாக்கப்பட்டால் மிதிப்பட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி முந்திய ஒரு டைலாக் உண்டு. அதேமாரி தான், வேலைக்குன்னு வந்தாச்சு, அதுவும் பாலைவனத்துக்கு. அப்போ இப்படி தானே இருந்தாகணும், இருப்போம். நம்ம தானே ஆசைப்பட்டு வந்தோம். ஐயோ ஃபாரின்னு இந்த போட உள்ள. சரிங்க, போகலாம். ஆச்சு கரெக்டாக எனக்கு கஸ்டமர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா 900 மீட்டர்ஸ் தான் இருக்குது. இதில் போயிட்டு அதில் ஒரு யூட்டனை போட்டு கொடுத்துட்டு திருப்பி ஏரியாவுக்குள்ளே வந்துடணும், இல்லைனா ஆர்டர் கிடைக்காது. எப்படியா இன்றைக்கி ஒரு 15 ஆர்டர் கொஞ்சம் மேலே பண்ணணும். ஏன்னா என்றைக்காவது லீவ் போடுறது மாதிரி இருந்தால் ஆர்டர் டிஸ்டர்ப் இடைஞ்சூர் ஆயிரும். அதனால் இன்றைக்கி எப்படியும் 16 ஆர்டருக்கு 15க்கு மேலே எப்படியா பண்ணணும். அப்புறம் ரெஸ்ட் தவிர்த்துடணும் இன்றைக்கி. ஏன்னா 1 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுது, சாப்பாடுக்கு அங்கே இங்கேன்னு சொல்லி 1 மணி நேரம் ஆயிடுது. அதனால் இன்றைக்கி ரெஸ்ட்டை தவிர்த்துடணும். கரெக்டாக சாப்பிட்டாலுமே 10 நிமிஷம் தான். இப்போ கடையில் பார்சல் வாங்கினா 3 நிமிஷத்தில் பார்சல் தந்துடும். ரன்னிங்லேயே இல்லை எங்கேயாவது ஆர்டர் நிற்கும் போது அப்படி சாப்பிட்ற வேண்டியதான். ஏன்னா அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் 2 ஆர்டர் மிஸ் ஆகிடுது நம்மளுக்கு. இங்கே தாங்க கஸ்டமர் வீடு. சரிங்க, அதை கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு 2வது ஆர்டர் வந்துருச்சுங்க, டிம் கார்ட்ஸ் தான். ஸோ பரபரன்னு போகணும். நம்ம அதே இடம் தான், நம்ம இடம் தான். மெக்டோனல்ஸு, அதில் KFC எல்லாமே அதில் தான் இருக்குது. டிம் கார்ட்ஸ் அங்கே தான் இருக்குது. அங்கே போகலாம். அங்கே நம்மளுக்கு ஃப்ரீ ஒய்ஃபையும் கிடைக்கும். ஸோ நான் ஒரு வீடியோ வேறு அப்லோட் பண்ணோம். ஸோ அதையும் போய் அங்கே உட்காந்து அப்லோட் பண்ணிடுறேன் தான். என்னடா நெட் இருக்குது அப்படியே அங்கே போய் அப்லோட் பண்ணுறேன்னா, இருந்தாலும் ஓசி ஒய்ஃபையில் அப்லோட் பண்ணுற ஒரு சுகம் இருக்குது, தரமானது. அதனால தான் அங்கே போகலான்ட்டு கிளம்பியாச்சு. சரிங்க, செகண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே இங்கே தான் ஃப்ரீ ஒய்ஃபை கிடைக்கும். ஸோ உள்ளே காற்று ஜில்லுன்னு இருக்கும், ஏசி காற்று.
உள்ளே போயிட வேண்டியதான். வரும்போதே நான் நினச்சேன் 2வது ஆர்டர் தூரமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்ரு. ஸோ இது இங்கே வர்றதுக்கே ரொம்ப ஒரு இரிட்டேட் ஆகும் இந்த ஏரியாவே. ஏன்னா எந்த ஒரு பில்டிங்ஸும் இருக்காதா, காற்றும் சரி அந்த வெக்கையும் சரி பயங்கரமாக இருக்கும். ஒரு மாதிரி எப்படி சொல்ல, 2 ஆர்டர் எடுக்க வேண்டிய டைமை இந்த ஒரு ஆர்டர் நம்மளை சோழி முடிச்சிடும். அந்தளவுக்கு நம்ம உடம்புல இந்த எனர்ஜி எடுத்துரும். ரொம்ப கஷ்டங்க. இது அவ்வளோ கொடூரமான ஒரு ஏரியா. நர்ஜிஸ் போனாங்க கீழே இருந்து, நாங்கள் யாஸ்மின்லேருந்து சொன்னால் நர்ஜிஸ் ஸ்டாப்பு, நர்ஜிஸ் ரைட்டு லெஃப்ட்டுமோ ரொம்ப கொடூரமாக இருக்கான், எரிச்சலாக இருக்குது. 2வது ஆர்டரை கொடுத்தாச்சுங்க, கொடுத்துட்டு கிளம்பியாச்சு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 1:43 ஆயிடுச்சு. 2 ஆர்டர் முடிச்சாச்சு இப்போ வரைக்கும். பார்த்துங்க, அப்போ நம்ம 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் கணக்கு வச்சு பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருக்கும். ஒரு 3 மணி 4 மணிக்கு பிறகு ஆர்டர் கம்மியாயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது ஆர்டர் கம்மியாக ஆரம்பிச்சிடும். இப்போ காஃபிலாம் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். மேபி ஏன்னா கொஞ்ச நேரத்தில் எந்திரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் கம்மியாயிரும். ஆல்ரெடி இன்றைக்கி சாட்டர்டே அப்படின்னாலே கொஞ்சம் டல்லான டே தான் நமக்கு. எனக்கு ஆர்டர் வந்துருச்சுங்க நம்மளுக்கு. அதை தான் இப்போ எடுக்க போயிட்டுருக்கோம் வேகமாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஏதோ பெட்ரோலை நம்ம மேலே ஊற்றி தீயை கொளுத்து விட்டால் எப்படி எரியும் அந்த மாதிரி அடிக்கி இந்த சூரியன். இன்றைக்கி என்னன்னு தெரில, வன்மத்தெல்லாம் கக்கிற மாதிரி வச்சு செய்கிறான். வாங்கடா அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறான். பயங்கரமாக இருக்குது வெயில், முடியல. இந்த க்ளவுஸ்லேருந்து 2 இந்த ஓட்டங்களுக்கு பார்த்தீங்களா, இதில் மூலமாக நம்ம கிளச்சை பிடிக்கும்போது அந்த கிளச்சு கம்பி நம்ம கையை படுது. அங்கே ஒரு கடை இருக்குது. ஆனால் அந்த கடைக்காரன்ட்ட கேட்டால் இது இல்லை, இந்த ஃபார்மசிக்கு அங்கே போனோம் அப்படிங்கிறான். இது ஃப்ரீ டைம் தானடா, இதில் ஏன்டா நிற்கிற? ஐயோ, இந்த வெயில் வேறு பட்டையை கலப்புது. இங்கே கைகள்லாம் ஒரு மாதிரி சுடுது, தானாகவே சுடுத. இங்கே தான் இருக்குங்க. இங்கே இருங்க, கோல்டு பிஸ்கட், எல்லாமே கோல்டு பிஸ்கட் வச்சுருக்காங்களா. கோல்டு பிஸ்கட்லாம் இல்லைங்க, சாக்லேட், கோல்டன் சாக்லேட். ஸோ ப்ரீமியம் பவுடர், இந்த கொட்டை, சாக்லேட் கொட்டை, காஃபி கொட்டை, சாக்லேட். இங்கே பாருங்க, ரோசாப்பூ சாக்லேட். இந்த டப்பாவில் மொத்தத்திலே 1 2 3 4 5 6 7 8 9 சாக்லேட் தான் இருக்குது. எவ்வளோ தெரியுமா? எங்கே 120 இல்லைங்க, 25 ரியால். இந்த 6 சாக்லேட்டு 9 சாக்லேட் வந்து 25 ரியாலாங்க. ஓ மை காட். அப்போ இந்த பெருசு தான் 120 ரியால். எம்மாடி, ப்ரீமியமாக இருக்கலாம்டா, அதுக்குன்னு இவ்வளோ ப்ரீமியமாகவா இருக்கிறது ரெடி பண்ணி தர்றதுக்கு. ஏன்னா இது இங்கே இருங்க, அழகாக ஒரு ஃப்ளாஸ்க்கு, அதில் நல்லா காஃபி போட்டு கொடுத்துருக்காங்க. 3.2 கிலோமீட்ரு. இதோட மொத்த ரேட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 350 ரியால்லேருந்து 400 ரியாலுக்கு மேலே தான், கூட தான் இருக்கும். சாரி, சாக்லேட்டே 125 ரியால் போட்டிருக்கான். அப்போ இது எப்படியும் ஒரு 500 ரியால் இருக்கும் ப்ரோ. 500 ரியால் நம்ம ஒரு காசுக்கு 10,000 ஆச்சு. நினச்சி பாருங்கள், 10,000 ரூபாய்க்கு பிஸ்கெட்டும் குக்கீஸும் சாக்லேட்டும் அப்புறம் இந்த காஃபி. மேபி அதான் அந்த காஃபியோட கொட்டை இருக்குது பார்த்தீங்களா, அதை கிரேட் பிரிப்பாங்கள்ல, ஃபஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேட். மேபி அதில் ஃபஸ்ட் கிரேடாக இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் கிரேடாக இருக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் கிரேட் இதோட நான் ரேட் காஸ்ட்லியாக பார்த்துருக்கேன். நீங்களே பார்த்தீங்கன்னா நமக்கு 4வது ஆர்டர் வந்துச்சு. இந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, இருக்கிறதுலே ரொம்ப ஒரு மோசமான ஒரு கடை. ஏன் அப்படின்னா, அங்கே போனோன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பாருங்கள், எரிச்சலாக இருக்கும். இந்த ஒரு கடை, இந்த பேக்கரிங்கிற இந்த கடை எரிச்சலாக இருக்கும். நான் வரக்கூடாதுன்னு நினச்சினேன், இந்த ரன்னிங்கில் வரக்கூடாது ஆர்டரு. ஏன்னா ரன்னிங்கில் வந்திருந்தால் இந்த லைனில் இருக்க ஒரு 4-5 கடை தான் இருக்குது. அந்த 4-5 கடை தான் ஆக்டிவேட் ஆகும். நான் நினச்சேன், அதே மாதிரி கரெக்டாக ஹைவேல ஏறும்போது பார்த்து ஆர்டர் வந்துருச்சு. உடனே அப்புறம் போய்ட்டு ராங் ரூட்டில் ஏறி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 4வது ஆர்டர் எடுத்தாச்சு, வாங்க போய் எடுப்போம். அங்கே என்ன நடக்குன்னு நீங்களே பாருங்கள். இப்போ கரெக்டாக 20 நிமிஷம் ஆக்கியிருக்காங்க. சின்ன பொருளாக தான் இருக்கும், ஆனால் 20 நிமிஷம் ஆக்கி வச்சுருவாங்க. எந்த கடையிலே அப்படி தான், எனி டைம் கூட்டமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா உள்ள மொத்தத்துலேயே 3 பேர் தான் இருக்காங்க. இல்லை ஒருத்தர் சும்மா உட்காந்துருக்கான். சரியா, 2 பேர் தான் ஆர்டருக்கு வந்திருக்காப்புல. அந்த 2 பேருக்குமே எனக்கு முன்னால் ஒருத்தன் ரொம்ப நேரமாக இருக்கான், அவனுக்கு இப்போ தான் கொடுத்து விட்ருக்கான். நானும் ரொம்ப நேரமாக இருந்தேன், இப்போ தான் தந்தான். எனக்கு 10 நிமிஷம் முன்னாடி அவனுக்கு கொடுத்தான். இப்போ ஃபுல்லாக எனி டைம் இப்படி தான், ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. காண்டாகும். இந்த ஒரு கடை மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்ஸும் இருக்காது. நம்ம கஸ்டமர் சப்போஸ் கால் பண்ணுவாங்க,
என்னாச்சு ஏன் லேட் ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இவன் நம்ம ஃபோனை கொடுத்தா பேசவும் மாட்டான். ஆனால் ரெடிமேட்டாக கொடுத்துருவான். சாப்பாடு ரெடி ஆன மாதிரி அவன் இது பண்ணிடுவான். அந்த மெசேஜ் மட்டும் கொடுத்துருவான். அது கஸ்டமருக்கு போன உடனே கஸ்டமர் அப்போ நீ ஏன் இன்னும் பிக் பண்ணாமல் இருக்க, அவன் தான் சாப்பாடு ரெடிங்க ஆனால் நீ ஏன் பிக் பண்ணல, அந்த மாதிரி பிரச்சனை வரும். யாருமா நீ பைத்தியகாரியாக இருப்பியோ? நான் கஸ்டமர் வீடு 7.7 கிலோமீட்டர். எனக்கு பிடிக்காத ஒரு ஏரியா அது. ஃபுல்லாக அது ஒரு மாதிரி டிராஃபிக்காகவும் இருக்கும், ஒரு மாதிரி மந்தமாக இருப்பாப்புல அந்த ஏரியாவே. அங்கே கொண்டு விட்டுருக்காண்டுங்க மனசாட்சி இல்லாமல். நான் இந்த கார்னர் இருக்கேன், அவன் அந்த கார்னரில் கொண்டு போய் விட்டுருக்காண்டு. சரி ஓகே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிறப்பான தரமான சம்பவங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து இருக்குன்னு நினைக்கிறேன். ஹைவேல வந்துகிட்டு இருந்தேன், டக்குன்னு பார்த்தீங்கன்னா 6வது ஆர்டர் வந்துருச்சு. ஸோ 5 ஆர்டர் முடிச்சிட்டோம், இது 6வது ஆர்டர் வந்துருச்சு. அந்த ஏரியா விட்டு தாண்டின பிறகு ஆர்டர் வருது. சரி ஓகே, இந்த வழியாக போயிடலாமா? ஓகே ஓகே, அப்போ திருப்பண்டி கரெக்டாக அந்த ஏரியாவிலேருந்து வாரேன், ஆர்டர் வருது. எப்படி போக முடியுமா? பாதை போட்டிருக்கான், எப்படிடா முடியும்? ஓ, ஃபுட்பாத்தில் ஏற்றிட்டு போக சொல்கிறானோ? குறைஞ்சது ஒரு 25 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் உட்காந்துருப்பேன். இப்போ தான் ஆர்டர் தந்தான், போக வேண்டியதான். நிறைய பேர் வந்து டிபி நல்லா இருக்குது அப்படின்னீங்க. அது யார் அது யார் அது யார் அது யாருன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அந்த டிபியில் இருக்க யாருன்னு உங்களுக்கு தெரியணும்னா நீங்கள் நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோ, ஸோ பழைய வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி அது தெரியலாம் அது யார் அப்படின்னு. ஸோ அதனால் பழைய வீடியோ பாருங்கள், தெரிஞ்சுங்க. நமக்குமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொத்தத்தில் 1 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் வந்துச்சு நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் 3/4 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் வருதுங்க. அது அப்படி தான். இனியனா எல்லோரும் வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே அவங்களே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அதனால் சாப்பாடெலாம் பெருசாக இது கிடையாது நம்ம பண்ணுறதுக்கு. டெலிவரிலாம் இது ஆர்டர்லாம் பண்ண மாட்டாங்க. ப்ரோ நீ வந்து சவுதியில் இந்த மாதிரி பண்ணுறிய ப்ரோ, வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கே, உனக்கு எதுவும் பிரச்சனை வரலையான்னா இது இப்போ இந்த கொஸ்டின் வந்து இப்போ ஒருத்தன்ட்ட கேட்டான். நீங்கள் இப்படி வீடியோ எடுக்கிறீங்களா, இங்கே சப்போஸ் பிரச்சனை ஆச்சுன்னா 1.5 இயர்ஸ்க்கு மேலே ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன் அது கரெக்டு தான். நம்ம வந்து யாரையுமே இண்டிவிஜுவலாக ஃபோக்கஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ நம்ம ட்ராவல் பண்ணுறோன்னு இந்த ட்ராவல் மட்டும் தான் இருக்கணும். இண்டிவிஜுவலாக ஒரு பொண்ணையோ இல்லை ஒரு சின்ன பசங்களையோ இல்லை யாரையும் இண்டிவிஜுவலாக அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு பிடிக்கலை, அப்போ அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அதுவும் எடுத்தோடனேலாம் உள்ளே அனுப்ப மாட்டாங்க. அப்போ நம்ம எக்ஸ்கியூஸ் கேட்டு வீடியோஸ் டிலீட் பண்ணிட்டுனா விட்ருவாங்க. சரிங்களா, தெரியாமல் கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு முடிஞ்சு. இல்லை அவங்க ஒரு வாட்டம் நம்மளை வார்ன் பண்ண பிறகு நம்ம அந்த வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம சில பல வருடங்களுக்கு உள்ள சவுதி சிறையில் தூங்க வேண்டும். ஆர்டரில் எனக்கு பார்த்திங்கன்னா 7 ரியால் டிப் தந்திருக்காங்க. ஐயோ, இந்த 7 ரியால் டிப்புங்க. ஸோ 7 ரியால் டிப் வச்சு என்னலாம் பண்ணலான்னா ஒரு நேரம் நல்லா சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கலாம். நல்லா சாப்பிட்டு புரியுதா, நல்லா சாப்பிட்டு ஒரு டீ குடிக்கலாம். 5 ரியாலோடு நல்லா சாப்பிடலாம். சரிங்களா, பிரியாணியோ இல்லைனா புரோட்டா, சிக்கன் கிரேவி அந்த மாதிரி வச்சு மொத்தமாக 7 ரியால் தந்தார் டிப்பு. ஓகே சூப்பர் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க இதெல்லாம் ஒரு விஷயமாடா, 7 ரியால் வச்சுட்டு என்ன பண்ணோன்னா, நான் இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் குறைஞ்ச நீங்கள் எவ்வளோ சம்பளம் இருக்கும்னு நினைக்கிங்க? ரொம்ப பாவம். ஒரு 800 ரியால் 900 ரியாலுக்கு தான் அவங்களோட நாட்டிலேருந்து இங்கே வந்து வேலை பார்ப்பாங்க. 900 ரியாலும் நம்ம ஊர் காசுக்கெலாம் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு இல்லை 800 ரியால்னு வைங்களேன். 800 ரியால்னால் நம்ம ஊர் காசுக்கு ஒரு 500 ரியால் 10,000 ரூபா. சரி 1000 ரியால் வச்சா 20,000 ஆச்சு. ஆனால் அவங்களுக்கு 1000 ரியால் கிடைக்காதுல்ல. 800 ரியால் 900 ரியால் தான் மொத்த சம்பளமே. அப்போ அதிகபட்சம் ஒரு 15,000 16,000 தான் சம்பளம். இதில் அவங்க சாப்பாடு பார்த்துக்கணும். சரிங்களா, ரூம் இங்கே இருந்துச்சுன்னா ரூமுக்கு ரெண்ட்டு எல்லோரும் சேர்ந்து கொடுக்குறனால ஓகே ஒரு ஆளுக்கு 50 ரியால்னாலும் கணக்கு வைங்க. அப்போ அவங்க வேலை பார்த்து பெருசாக கிடைக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் 10 ரியாலுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 6 மணிக்கு இங்கே வந்து உட்காந்தேங்க. சரிங்களா, 6 மணிக்கு உட்காந்தேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா 8 மணி. 2 மணி நேரமாக ஒரு ஆர்டர் கூட வரல. 2 ஜூஸ் குடிச்சு போட்டாச்சு.
ஓகேயான வீடியோ ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா நான் சொன்னேன்ல நம்மளுக்கு வீடியோ எடிட் பண்ணி தரக்கு ஒரு டீம் இருக்குது அப்படின்னு. இப்போது ஸோ அங்கேருந்து அனுப்பிவிட்ருக்காங்க நாளைக்கு போட வேண்டிய ஷார்ட்ஸை. என்ன ப்ரோ நீயே எடிட் பண்ணி போட வேண்டியதானே, அப்போ தான் நான் கரெக்டாக எல்லாம் தெரியும் அப்படிம்பீங்க. ஆமாங்க, நம்ம வீடியோ எடிட் பண்ணி போட்டால் அதான் நம்மளுக்கு அது எப்படி நம்மளுக்கு தெரியும். பட் இப்போ நம்மளுக்கு டைமும் கிடையாது, வீடியோஸும் டெய்லியும் ஆட் ஆகிட்டே இருக்குது, நிறைய ஆட் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோ எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதனால் என்னால் ப்ராப்பராக எடிட் பண்ணவும் முடியல. டயர்டாக இருக்கேன், ரொம்ப டயர்டாகிறேன். இப்போ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரூமில் போய்ட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு வீடியோ போடுவேன். அதனால் உட்காந்து எடிட் பண்ணி ஒரு நாள் வந்து கட் பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சு கிராப் பண்ணி வைப்பேன். அடுத்த நாள் போய் கட் பண்ணி எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ டெய்லி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால தான் சரி எனி டீம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அவ்வளோ பெரிய சேனல் ஆகிட்டியான்னு கேட்டால் அப்படி கிடையாது. நம்மளால் முடியல அப்படின்னா மற்றவங்களுக்கு நம்ம கொடுத்து பண்ணுறது தப்பு இல்லை. அதனால் அப்படி பண்ணிட்டுருக்கு. இப்போ தான் ஒரு ஆர்டர் வந்துருக்குங்க, மணி 8:05, 8வது ஆர்டர் இது சரிங்களா. 7 ஆர்டர் முடிஞ்சு 8வது ஆர்டரு. எவ்வளோ நேரம் கழிச்சு திரும்ப எடுத்திருக்கேன். மனசாட்சியே இல்லை இன்னைக்கு அவனுக்கு. பார்பரில் வாங்கிட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.2 கிலோமீட்டர். ஸோ இங்கேருந்து நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஸ்ட்ரெயிட் லைன் தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நைட்டுக்கு சாப்பிட்டேன் 3 புரோட்டாவும் கடலைக்கறியும் ஒரு ஆம்லேட்டும் சாப்பிட்டேன் சரிங்களா. டக்குன்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு ஆர்டர் வந்துருச்சு. சரி 9வது ஆர்டர் ஆச்சா எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இங்கே பாருங்க முன்னால் உங்களுக்கு தெரியுதா, டப்பாவதுக்கு போட்டு கொண்டு போய்ட்டுருக்கேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அல்பேக்கோட சிக்கன் மாதிரியே ஃப்ரைடு சிக்கன், கேஎஃப்சிலாம் இருக்குங்களா அந்த மாதிரி சிக்கன் தான் சரிங்களா. நான் இங்கே அல்பேக்கு அங்கே நம்ம இந்தியாவுக்கு தெரியாது. சார் கேஎஃப்சி சிக்கன் மாதிரிங்க. ஐயோ இது உள்ளே வைக்க முடியலங்க, இவ்வளோ பெரிய டப்பாவாக இருக்குது. பொருள் அந்தளவுக்கு நிறைய பொருள், அப்போ எப்படி தூக்கி உள்ள வைக்க முடியும். அப்படியே ஒரு கரையில் தூக்குதுங்க காற்று. இப்படி வச்சுருவோம் எப்படி. ஸோ உள்ளே பாக்ஸு ஃபுல்லாக ஃபில் ஆயிடுச்சு. இந்த டப்பா வைக்க இடம் இல்லை. எங்கே வைக்கலான்னு பார்த்தேன். சரி நம்ம ஊர் பழக்கம் தானே டேங்க்கில் தூக்கி வச்சுட்டு போகிறது. சரி எத்தனை வாட்டம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் போயிருப்போம் டேங்க்கில் தூக்கா இருந்துக்கலாம். நானும் போயிருக்கேன். என் ஃப்ரெண்டு நவீனோட பைக்கில் பார்த்தீங்கன்னா பல்சரு. அவன் என்ன பண்ணுவான்னா, என்கிட்ட பைக் இருந்தாலுமே மேபி நாங்கள் என் பைக்கை எங்கேயா விட்டுட்டு போவோம். ஏன்னா நான் ஒரு ஆளுக்கு மேலே இன்னொரு ஆளை ஏற்ற மாட்டேன். 3 பேர்லாம் போக மாட்டோம், டபுள்ஸ் தான் போவோம். அது டபுள்ஸ்லையுமே கொஞ்சம் வெயிட்டான ஆளாக இருந்தால் கூட்டு போக மாட்டேன். அப்படிங்கும்போது நவீனோட பைக்கில் போனாங்க 5 பேர். டேங்க்கில் ஒருத்தர் உட்காந்துருப்பான், நான் அதுக்கு பின்னால் ஒருத்தன் 4 பேராவது மோஸ்ட்லி. 5னா அவன் தம்பி ஒருத்தர் குட்டி போய் ஒருத்தர் உண்டு, அவன்லாம் இருந்தானா 5 இல்லைன்னா 4 அசால்ட்டாக போவோம். நகைச்சியாக இருக்குது. அந்த 150 அப்படியே இழுக்கும் பாருங்க எங்களை வச்சுட்டு, சும்மா கரன்னு அது வாயிருந்தாலும் ஆளும். இப்போ தாங்க 12வது ஆர்டர் எடுத்தேன். இந்த இதான் கட்டாமல் போட்டிருக்கு பார்த்தீங்களா, KAT. அவன் கடையில் இருந்தான். 20 நிமிஷம் ஆகும்னா ஒரு மந்தி சரிங்களா. மந்தி சாப்பாடு தெரியுங்களா, அந்த மாதிரி மந்தி, ஒட்டக மந்தி 20 நிமிஷம் ஆகும்ண்ணா. அப்போ நான் 20 நிமிஷம் ஆகும்னா பயந்துட்டேன், ஒருவேளை பெரிய பொருளாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன். கடைசியில் பார்த்தா ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சின்ன டப்பாவில் கேட்டால் அது ஒட்டக மந்தியாமா. ஒட்டக மந்தி அது வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி கொடுக்குறது. ரைஸ் ஃபஸ்ட்டே குக் பண்ணிடுவாங்க, மீட் மட்டும் திருப்பி வச்சு திரும்ப குக்கரில் வச்சு இது பண்ணுவாங்க போல். எத்தனை மணிக்கு திரும்ப அங்கே உட்காந்தேன், 10:25 உட்காந்தேன். இப்போ மணி பாருங்க 11:02ங்க. 10:25 உட்காந்துருக்கேன், இப்போ 11 மணி. அப்போ நீங்களே பாருங்கள் எவ்வளோ நேரம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன்னு. ஆல்ரெடி இது 12வது ஆர்டர், இன்னும் 3 ஆர்டர் எடுத்தால் தான் எனக்கு அந்த கணக்கே 15க்குள்ளே கணக்கே வரும். மணி 11 ஆயிடுச்சு. ஏன்னா அதிகபட்சம் என்ன தான் நான் உருண்டு எடுத்தாலும் பிறண்டு எடுத்தாலும் 3 ஆர்டர் எடுக்க முடியாது. அதிகபட்சம் என்ன 2 ஆர்டர் எடுக்கலாம், இல்லை 1 ஆர்டர் எடுக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் 1 ஆர்டர் தான் கணக்கு. ஏன்னா இன்றைக்கி சும்மாவே எல்லாமே 1 மணி நேரத்துக்கு 1 ஆர்டர் தான் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது கஷ்டம்தான். 13ஓட தான் ரூம் போவோம் போல். 15 பண்ணிடலான்னு நினச்சேன். சரி எல்லாம் மேலே இருக்கும் பார்த்துப்போம். ஸோ 13வது ஆர்டர் எடுத்துகிட்டு கொண்டு போயிட்டுருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எனக்கு தூக்கமாக வந்துருச்சு. கஸ்டமர் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 900 மீட்டர்ஸில் இருக்குது. கொடுத்துட்டு ரூம் தான் போகணுன்னு நினச்சேன். ஆனால் 12 மணி ஆகலை. 12 மணி ஆனால் தான் ஆட்டோமேட்டிக்காக செக்ஷன் க்ளோஸ் ஆகும். 12 மணி ஆகலை. அதுக்கப்புறம் செக்ஷன் ஸ்டார்ட் ஒரு 1/4 மணி நேரம் செக்ஷன் ஸ்டார்ட்டில் தான் இருக்கும். அந்த டைமில் பார்த்து ஆர்டர் வந்துட்டுனா
ஐயோ பயங்கரமாக தூக்கம் வருதுங்க. என்னடா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 ஆர்டர் எடுத்திருக்கோம். எதுக்கு 13 ஆர்டர்னா, ஸோ இன்றைக்கி ரொம்ப நேரம் நிறைய இடத்துல ஆர்டர் இல்லாமல் ரொம்ப நேரம் லேட் ஆக்கி அந்த மாதிரி நிறையா டிலே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கரெக்டாக 13 ஆர்டர் தான் எடுத்தோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் அடுத்த வீடியோவில் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பை பற்றி போட்டிருந்தேன். யாருக்கா ஏதாவது இன்னும் இதாகலை கிளியர் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து நம்பர் தரேன், டைரெக்டாக கால் பண்ணுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராம்லேயே கால் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும் பண்ணுங்கள் தயவுசெய்து. இந்த ஜூஸ் குடித்தேன், ஃபேண்டா 1 ரியால், அது ஒரு மாதிரி இருக்குது. சரிங்க, ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணிடுங்க. ஓகே.